Welcome back to another vlog. guys, first load book ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லோடு ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன். டி நகர்லேருந்து சூளை புளியமேடு ஸோ லோடு ஏற்றிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடெல்லாம் ஏற்றி நம்ம புளியாந்தோப்பு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அண்ணா சாலை, ஜெமினி ஃப்ளைஓவர், மார்னிங் 9:30 ஆகுது. டிராஃபிக்காக இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ப்ரீஸ் ரோட்டில் திரும்பிட்டு போயிட்டோம். அப்படியே நேராக எக்மோர்லேருந்து சென்ட்ரல்லேருந்து சூளைலேருந்து புளியாந்தோப்பு. ஸோ நியர்பை எக்மோர் ரீச் ஆகிறோம். எக்மோர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். எல்லா சிக்னல்லையும் டிராஃபிக்காக தான் இருக்குது மார்னிங் டைம்ன்றனால. ஸோ நம்ம நியர்பை சென்ட்ரல் பக்கத்தில் வந்துட்டோம். இனி இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து சென்னை கார்ப்பரேஷன் பில்டிங், அது சூளை ரோட்டுக்கு திரும்பிட்டோம். நார்மலாகவே வண்டிங்கள்லாம் இப்போ ஓடுறதில்ல. குட்ஸ் வண்டிங்கள்லாம் ரொம்ப டல்லாக தான் இருந்தது. நேற்றெல்லாம் ரொம்ப டல்லு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ வி ஆர் ரீச் அட் நியர்பை லொக்கேஷன். இறக்கிட்டு அடுத்த லோடு பார்ப்போம் கைஸ். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், மாதாவரத்தில் அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது கம்பெனியோட லொக்கேஷனுக்கு. கம்பெனிக்குள்ளே வந்துட்டேன். கம்பெனிக்குள்ளே வந்ததும் அவங்க ரிவர்ஸ் போட சொல்லிட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் போட்டுட்ருக்கேன். நேராக பில்டிங்குள்ளேயே ரிவர்ஸ் போட சொல்லிட்டாங்க. போட்டுருவோம், நம்மளுக்கு என்ன. இந்த கம்பெனியில் தான் லோடு ஏற்ற வந்துடும். ஸோ உள்ளே விட்டாச்சு, பார்ப்போம். ஸோ லோடெல்லாம் ஏற்றியாச்சு. இனி போய் பில்லு வாங்கணும். கேட்டாண்ட தான் போய் பில்லு வாங்கணும். ஸோ கைஸ், மாதாவரத்தில் பில்லெல்லாம் ரிசீவ் வாங்கி நம்ம அம்பத்தூர் கிளம்பியாச்சு. கரெக்டாக இங்கேருந்து 17 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ நம்ம புழல்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் அம்பத்தூர் ரோட்டுக்கு. இந்த ரோடு டெட் எண்டு அம்பத்தூரில் போய் முடியும். ஒரு வழியில் போலீஸ் செக்கிங்லாம் இருக்குது. பார்த்து தான் வீடியோ எடுக்கணும். நேற்று வீடியோலாம் மாட்டியிருப்பேன், நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ நியர்பை நம்ம அம்பத்தூர் ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ அம்பத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். அம்பத்தூர் ஆவடி ரோடு இது. ஸோ இனி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போகணும். ஸோ இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் கம்பெனி. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். லோடு இறக்கிட்டு பார்ப்போம் கைஸ். வி ஆர் அட் அம்பத்தூர். ஸோ கைஸ், அடுத்த லோடு புக் ஆகிருக்கு. ஏற்ற போயிட்டுருக்கு. ஸோ லோடு ஏற்றியாச்சு. ஒரே ஒரு மோட்ரு மட்டும் ஏற்றிருக்காங்க, போர்வெல் மோட்ரு. ஸோ இப்போது அம்பத்தூர்லேருந்து நம்ம பொத்தேரி போகணும். கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து பொத்தேரி. ஸோ நேராக இங்கேருந்து பட்டாபிராம் அவுட்டர் ரிங் ரோடு ஏறி ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக கேராக போய் கிளம்பாக்கம் போய் வண்டலூர் போய் இறங்கும். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு டோலாண்டு வந்துட்டோம். இந்த வழியில் இப்போது இவனுங்க செமையாக ஏமாத்துறானுங்க. இந்த பூந்தமல்லி சைடில் இருக்கிற டோலாண்டை வரும்போது கவனமாக வாங்க. கொஞ்சம் 2-3 ரவுடி பசங்க மாதிரி நிற்கிறானுங்க. நின்றுட்டு நம்மக்கிட்ட காசு இருந்தால் கூட இல்லைன்ட்டு போய் சொல்கிறாங்க, பேலன்ஸ் இல்லைன்ட்டு. அந்த டோல் ஓனர் பார்க்குறாரா இல்லையான்லாம் தெரில. யாரும் ஏமாந்து கொடுத்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை திருமுடிவாக்கம் வந்துட்டோம். அடுத்த டோல் வருது. அந்த டோலும் முடிச்சுட்டு வரதராஜபுரம் டோல் அதுவும் முடிச்சாச்சு. நீ நேராக இந்த ரோடு போய் ரிங் ரோடு போய் நம்ம வண்டலூரில் இறங்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:30 ஆகுது மதியம். நல்ல வெயில். காலையில் ஒரு க்ளவுடியாக இருந்தது, கொஞ்சம் மேகமாக இருந்தது. ஆனால் மத்தியானம் ஆகிறதுக்குள்ளே செம வெயில் ஆகிடுச்சு. ஸோ கேளம்பாக்கம் தாண்டி கூடுவாஞ்சேரி வந்துட்டோம் நம்ம.
ஸோ நியர்பை ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த ரயில்வே கிராஸை தாண்டி போகணும். ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது எடுக்கிறாங்க. சவுத் அவென்யூன்ட்டு பொத்தேரியில் இருக்கிற. ஸோ வந்துட்டோம் நியர்பை ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த லோடை கொண்டு போய் இறக்கிட்டு நம்ம அப்படியே நேராக மறைமலை நகர் போயிடலாம் கைஸ். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த லோடு மறைமலை நகர்லேருந்து புக் ஆகிடுச்சு. ஸோ லோடு ஏற்றுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு போக வேண்டியது படப்பைக்கு. கைஸ் லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடெல்லாம் ஏற்றி பில்லு வேறு ஒரு கம்பெனியில் இருந்தான். அந்த பில்லு வாங்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பில்லும் ரிசீவ் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து படப்பைக்கு போகிறோம். ரயில்வே கிராஸ் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டருக்கு மறைமலை நகர்லேருந்து எங்களோட கம்பெனியோட ட்ராப் லொக்கேஷன். இந்த ரோடு மெயினாக சூஸ் பண்ணுறதுக்கு காரணம், இந்த ரோட்டில் பெரிய டிராஃபிக் இருக்காது. இந்த ரோடு நேராக போய் ஒரகடத்தில் ஏறும். ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் போய் ஏறும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரகடம் பைபாஸ், ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் இது. இப்படியே போனால் ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர், அந்த சைடில் போனால் மறைமலை நகர், கோயிலம்பாக்கம்லாம். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 11 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகுது. ஸோ நியர்பை ஒரகடம் ஃப்ளைஓவர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து போய் யூட்டர்ன் எடுத்துகிட்டு வரோம். ஸோ யூட்டர்ன்லாம் போட்டோம். நம்ம நியர்பை ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு. நான் ஏற்கனவே இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் ஒரு காடு மாதிரி இருக்கிற இடம். நைட் டைமில் வர்றதுக்கு டர்ராக இருக்கும். ஸோ நியர்பை வந்துட்டோம். இங்கேருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லெஃப்ட்டு கம்பெனி. ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டு அந்த நேராக தெரிகிற கம்பெனி தான். ஸோ இதை போய் இறக்கிட்டு நம்ம அடுத்தது எதாவது பார்ப்போம் கைஸ். டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. இன்றைக்கி நம்ம 24 hours 24 மணி நேரம் நம்ம வண்டியில் இருக்க போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 மணி. ஸோ கைஸ் ரொம்ப நேரம் கழித்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் புக் ஆகிருக்கு. திருமணி வாக்கத்துக்கு ட்ராப்பு. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒரகடம். டைம் பார்த்திங்கன்னா 11:45. ஸோ கைஸ் டோட்டலி ஐம் டயர்ட். லோடு எடுத்து போயிட்டுருக்கேன். தூக்கம் வந்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உண்டை இருக்கட்டுக்கட்டை ரோடுக்கு போகிற வழியில் வந்துட்டோம். இந்த மலையம்பாக்கம் வழி திரும்புவோம்ல, அங்கே வந்துட்டோம். இந்த டைம்லேயும் இந்த வழியாக நிறைய வண்டிங்க போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 12:05 ஆகுது. ஸோ நியர்பை நம்ம செம்பரம்பாக்கம். சரி கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரிங் ரோடு வந்துடும் குன்றத்தூர். ஸோ நேராக தெரியுது பார்த்திங்கன்னா பைபாஸ், அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அங்கே வேறு போலீஸ். ஸோ ட்ராப் லொக்கேஷனுக்கு நியர்பை வந்துட்டோம். பஸ் இறக்கிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் அடுத்த லோடு நம்மளுக்கு கரெக்டாக 1:15 புக் ஆகிருக்கு. 1:15 டைமு. ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்துலேயே தான் திருமணி வாக்கத்துலேருந்து தான் ட்ராப்பு. ஸோ கம்பெனி அங்கே போயிட்டு நான் அவங்கள பார்க்குறேன். 1:30 ஆகுது விடிய காத்தால். ஸோ இந்த கம்பெனியில் லோடு ஏற்ற வந்திருக்கேன். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணி வாக்கம். இந்த பக்கத்துலேயே தான் ட்ராப்பு. ஸோ லோடெல்லாம் ஏற்றி இங்கேருந்து கிளம்பியாச்சு. பில்லோ ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இந்த ட்ராப் லொக்கேஷனும் இருக்குது. இந்த ரோடெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காலியாக நான் பார்க்குறேன்.
டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. Enjoy the today's vlog and see you on next vlog. Till then, bye bye.